இது சமநீதி நியூஸ். நம்ம ஊர் மக்களின் குரலாக நாம் எப்போதும் உங்களோடு இணைந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது சமநீதி நியூஸ் சேனலின் மக்கள் குரல். இனிய மக்களே, நான் உங்கள் சேவகன். பேரணப்பட்டு மக்களின் குரல் அரசுக்கும் அரசு துறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நமது சமநீதி நியூஸ் சேனல் தொடங்கப்பட்டு உள்ளது. மக்களாகிய தாங்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நமது மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் திரு லியாக்கத் அலி அவர்கள், தமிழ் இன மறுமலர்ச்சி கழக தலைவர். அவருடன் நேரடியாக பேட்டிக்கு செல்லலாம். அன்பு சகோதரரே, நம்ம பேட்டிக்கு வந்துக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சிறு அறிமுகம் செய்து வந்து பேட்டிக்கு செல்லலாம். முதல்படியாக தாங்களுக்கும் தாங்களை சார்ந்த அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் லியாக்கத் அலி. நான் தமிழின மறுமலர்ச்சி கழகம் சொல்லி ஒரு கழகத்தை 2018 உருவாக்கி தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறேன். அதாவது நீங்கள் சொந்த பூர்வீகம் இது? என்னுடைய தாயாருடைய ஊர் வந்து பேரணம்பேட். அவர்கள் மட்டுமல்ல, என் 3 சகோதரிகளையும் திருமணம் செய்து கொடுத்தது இந்த பேரணம்பேட் பகுதியில் தான். தாயாருடைய பூர்வீகம் அனைத்தும் இங்கே. என்னுடைய தாப்பனாருடைய பூர்வீகம் கரூர் மாவட்டத்தில் உள்ள சூலப்புரம் என்ற கிராமத்தில். அவர் வந்து வெள்ளையரை எதிர்த்த ஒரு ஜமீன் பரம்பரையில் இருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்ததுக்கப்புறம் அவர் ஒரு டிரைவராக இருந்து அவருடைய மகன் தான். சமீபத்தில் வந்து அவங்க பேர் வந்து ரொம்ப வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்லபடியாக ஒரு இதாகுது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு வந்து என்னுடைய சொத்துக்கு பெரிய வகையான சொத்துக்களோ அல்லது பேங்க் பேலன்ஸோ எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அதை பின்வாங்காமல் மேலோட்டமாக பார்க்காம அவங்க பிரச்சனையை என் பிரச்சனையாக சிந்தித்து நான் களத்தில் இறங்கி பண்ணுறதுக்காக மக்கள் கொடுக்கும் ஆதரவு. இப்போ வந்து நீங்கள் சொந்த தொழில் ஏதாவது செய்கிறீங்களா? நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர்லேயே கொட்ட அன்னூர் பையன்கள் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் வந்து ஒரு டிரைவராக வாகனம் ஓட்டியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லோடு வாகனங்களை ஓட்டக்கூடிய டிரைவராக இருந்தேன். இப்போது அதே லோடு வாகனங்களை வாங்க விற்க லோடு ஓட்டக்கூடிய அந்த தொழிலில் இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் வந்து வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து நீங்கள் ஏதோ மாட்டுக்கறி வந்து ஆட்டுக்கறி சொல்லி ஏமாற்றி சென்னையிலலாம் வந்து அதிகமாக இது பண்ணதாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு கார்பரேட்டுடைய சதின்னு கூட எடுத்துக்கலாம், அல்லது நமது ஊரில் வாழக்கூடிய சகோதரர்களுடைய அறியாமைன்னு கூட எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று, இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாட்டுக்கறின்னு சொல்லி ஆட்டுக்கறியை வேணால் விற்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆடுகள் வந்து பண்ணை வைத்து உற்பத்தி பண்ணுறாங்க. பண்ணை வைத்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்காக பண்ணையாக கூட நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் மாடுகள் உற்பத்தி இப்போ இல்லை. அந்த மாதிரி கிடைக்கிறது அந்த மாதிரி. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நீங்களும் பேரணம்பேட்டு, பதிவுகளை போட்டவர்களும் பேரணம்பேட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கசாய் யாராவது ஒருத்தர்கிட்ட லியாக்கத் பை 1 கிலோ கறி வாங்கினார் அப்படின்னு சொன்னால் கூட, லஞ்சமா? ஆமாம், கறி 1 கிலோ வாங்கினார் அப்படின்னு சொன்னால் கூட காசு கொடுத்தா காசு இல்லாமல் எதுனா 1 கிலோ கறி நான் வந்து நின்று வாங்கினேன்னு சொல்லி ஒரு கசாய் சொன்னால் கூட அவர்கள் என்ன தீர்ப்பு தருகிறார்களோ மக்கள் முன்னாடி நான் அந்த தண்டனையை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அப்போ வந்து நீங்கள் டெலிவரி மாத்திரம் அங்கே போய் கொண்டு போய் இல்லை, அது கூட விலகிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, வாகனங்களை என் கூட வந்து ஒரு 15-20 வருஷமாக டிரைவர்கள் ஒரு 7-8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்டயே நான் அவங்க வாகனங்கள் வந்து சொந்தமாக்கிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன். நான் எந்த ஒரு பலகீனமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேருந்து எல்லாம் தூரம் வந்துட்டேன். ஒரு விஷயம் இது வந்ததுனால நான் சொல்கிறேன். இதே பேரணம்பேட்டில் ஃபேக்ட்ரி இருக்குது, உம்ராபாத் ரோட்டில் ஃபேக்ட்ரி நடந்துகிட்டு இருந்துச்சு, பெங்களூருக்கு போயிட்டுருக்குது. அவங்களெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. சென்னையில் ஒரு இந்து சகோதரர் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறார். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் எனக்கு நண்பர் சொல்லிட்டு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறார். அவங்களெல்லாம் தொடமாட்டாங்க. ஏன் தொடமாட்டாங்கன்னா, அவங்களாம் மிகப்பெரிய அளவில் பணபலத்துலேயும் செல்வாக்குலேயும் இருக்காங்க. நான் யாருக்கு ஆதரவாக இருக்கிறேன்னா, ஃப்ளாட்பார கடைக்காரங்க மாதிரி, காய்கறி கடையில் மார்க்கெட் போனீங்கன்னா ஃப்ளாட்பார கடை பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏழை கசாயங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு உறுத்துது. இதை நம்ம உடைச்சி எடுத்துட்டாக்கா
நீங்கள் கறியை வந்து பெரிய பெரிய மாலில் பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரோசன் பண்ணி, அதைத்தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும். இன்றைக்கி போய் கறி கடைக்கார்ட்ட கொஞ்சம் ஈரல் போடு, கொஞ்சம் பேசா கொடு, கொஞ்சம் எலும்பு கொடுன்னு கேட்குறீங்களே, அது இல்லாமல் பண்ணுறதுக்கான சதி திட்டம் தான் இது. இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டாங்க? சுமார் இந்த தொழில் நான் செஞ்சால் அதை சொல்லலாம். ஆனால் நான் வாகனம் ஓட்டக்கூடியவனா, ட்ராவலில் இருக்கக்கூடியவனா, வாடகை வாகனங்களுக்கு வாடகை செட்டிங் பண்ணக்கூடியவனா 20 வருஷமாக இருக்கு. இப்போ குறிப்பாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை டார்கெட் பண்ண காரணம்? அது எப்படின்னாக்கா, இந்த தரக்காடு மக்கள்னு இருக்காங்க. எங்கள் பேரணப்பட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அவங்க முன்னேறாதவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ கொண்டாங்க, டாக்குமெண்ட் சரியாக இருக்காது, டீ கடை வச்சுருப்பாங்க, பிரியாணி கடை வச்சுருப்பாங்க, அன்றாட காட்சிகள் இருக்காங்க. இவங்களை உங்களுக்கு வருமானம் தேடித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றி வருது. ஒன்று பில்லிங் பண்ணக்கூடிய போலி பில்லிங், இந்த நாட்டுக்கு தவறான கணக்கு எழுதக்கூடிய போலி பில்லிங் கூட்டம் ஒன்று சுற்றி வருது. இன்னொன்று சமீபத்தில் ஒரு 50 பேரை இந்த மாதிரி ஒரு சகோதரர்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஓட்டர் ஐடி ஆதாரெல்லாம் வாங்கி அவங்க மேலே கடன், இருசக்கர வாகனங்கிற கடனை வாங்கி அந்த கடனை வந்து அவங்களே சிக்கலில் மாட்ட விட்டாங்க. இதுக்கு நான் காவல்துறை மூலமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வச்சு சம்மந்தப்பட்டவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சேன். அது ஒன்று. அடுத்தபடியாக நிறைய நியூஸுகளில் வந்திருக்கும். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தில் விளையாடக்கூடிய நிறைய விஷயங்களை நான் எடுத்து அது நியூஸாக வெளியானனால, காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்தனால, இது பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா கேங் வந்து, பண செல்வாக்கோட உள்ள கேங் வந்து, இவன் வந்து மக்களுக்கு மேலும் மேலும் வந்து பணி செய்யக்கூடியதுல ஒரு மறைமுகமான மிரட்டல். இன்னொன்று, நீங்கள் சந்தன கடத்தில் ஏதோ வியாபாரம் பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்க, அப்படி இதை பற்றி நான் புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். என் கட்சியில் நான் வழக்கு தொடர்ந்துருக்கேன், நீதிமன்றத்தை நாடி இருக்கனால பேர் சொல்ல முடியாது. என் கட்சியில் ஒரு நபர் வந்து என் கட்சியில் சேரும்போது என்ன சொல்கிறாரு, ஏன் நீங்கள் பில்லிங் எப்போ பார்த்து இதில் எதிர்க்கிறீங்க, இதை வந்து நம்ம முறையாக செய்யலாம், அப்படி முறையாக செய்யும்போது ஏழைகள் மக்கள் நிறைய பேர்த்துக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும்னாரு. அதுக்காக அந்த நேரத்தில் நான் யோசிச்சு சொல்கிறப்பான்னு சொல்லும்போது, திருவண்ணாமலையில் இப்போ அவர் வந்து இங்கேயே வந்து பேனப்பட்டி செட்டில் ஆகிட்டார். திருவண்ணாமலையில் மெகராஜ் அப்படிங்கிற ஒரு ஏழை சகோதரர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்குது, என் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எதனா பண்ணி கொடுங்க தலைவரேன்னு கேட்குறாரு. என்ன பண்ணலான்னு போது அங்கே இரும்பு வியாபாரம் செய்யலாங்கிறாங்க. இரும்பு வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கும்போது முறையாக லைசன்ஸோட இரும்பு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு கடை பார்க்குறோம், ஆர்சிக்காக அதிகாரிகிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து பேசுகிறோம், மறைமுகம்லாம் பேசலை, விசிட்டிங் கார்டு கொடுத்து பேசுகிறோம். ஆனால் அந்த இடம் வந்து பட்டா இடம் எல்லாம் தெளிவாக இருக்கணுங்கிறதுனால, ஏன்னா போலி வந்து நிறைய உருவாக்கிடலாம், ஒரிஜினல் உருவாக்க முடியல இந்த காலகட்டத்தில். அப்போது உருவாக்க முடியலங்கும் போது அவரும் அதை விட்டுட்டு ஊருக்கு வந்து பானிபூரி கடை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. நம்மளும் அதை விட்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு 4வது மனை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த பையனுடைய ஒரு இந்து சகோதரி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. முஸ்லீம் பையன். ஆமாம், ஒரு முஸ்லீம் சகோதரர் 4வது மனை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்து சகோதரியோட கழுத்தில் முஸ்லீம் சகோதரர் 4வது கல்யாணம். 4வது கல்யாணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அது இல்லாத ஒரு இந்து சகோதரியுடைய கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் அவரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஹலால் பண்ணிக்கலாங்க. அடுத்தவனுடைய மனைவி கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஹலால் பண்ணுறதுக்கு நான் அது வந்து எனக்கு புரியல, நான் ஒத்துக்க மாட்டேங்கப்போ என்னுடைய மிக நல்ல நண்பர், சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய குடியாத்தம் கலந்தர் பாஷா அப்படி அவர் மூலமாக உட்காந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, எதிர்காலத்தில் உங்கள் 2 பேர்த்துக்குமே பிரச்சனை வேண்டாம், அவங்கவுங்க ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை எரஸ்ட் பண்ணுங்கிறாங்க. சரி, நான் அவர் பேச்சை மீற மாட்டேன். அதனால் அவர்கிட்ட ஃபோனு ஆதாரத்தை அவங்களுடைய வாழ்க்கை முன்னிட்டு ஆதாரத்தில் எரஸ்ட் பண்ணலாம் சொல்லி எரஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்கவுங்க வழியை பார்த்தோம். இந்த சம்பவம் நடந்து 7 மாதம் ஆகுது. 7 மாதத்துக்கு அப்புறம் கால் ரெக்கார்டு எடுத்து வெளியே விடுறாங்கன்னா, அப்போது என் கட்சிக்காரங்க எல்லா நிர்வாகிகிட்டையும் ஒரு தவறான தொழில் செய்யலான்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ஒருத்தன் சொன்னால் போய் கட்சியில் இருக்கிற மொத்த நிர்வாகிகளும் போய் சொல்ல முடியாது. அவங்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லும்போது அவங்க என்கிட்ட புகார் பண்ணுறாங்க, இவன் எப்போ பாரு தப்பான வியாபாரத்தை பற்றியே பேசுகிறாங்கப்போ நான் அவங்ககிட்ட போட்டு வாங்குறேன், என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் எப்படி சம்பாதிக்கிறேன்னு போட்டு வாங்குறேன். அவர் எல்லாம் என்னோட கட்சிக்காரங்களுக்கு அனுப்புகிறாங்க. என் கட்சிக்காரர்கிட்ட வந்து நான் அவருக்கு அனுப்பி கேட்குறேன், இதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது, இல்லை இதுக்கு ஆதாரம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு சமாளிக்கிறாப்புல. இது வேலைக்கு ஆகுதுன்னு கட்சி விட்டு அவர் வெளியே தள்ளிட்டு, என்னதான் என் நண்பர் கலந்தர் பாஷா நல்லவராக இருந்தாலும் இவங்க கிரிமினல் இல்லையா, நான் அப்போவே முக்கியமான ஒரு உளவுத்துறை அதிகாரிக்கு இது அத்தனையும் ஃபார்வர்ட் பண்ணி அவரை கண்காணிக்க வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் உளவுத்துறை அதிகாரி கொடுத்துட்டீங்க, ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கலாம். நம்ம கொலை செய்ய போகிறோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கலாம். கொலை செய்யறதுக்கு முயற்சி நடந்திருக்கணும், கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்போ தான் காவல்துறை உள்ளே இறங்கி நடவடிக்கை எடுக்கும்.
பேச்சுவார்த்தைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் அவங்க கண்காணிப்பில் இருக்காங்க. சரி, இப்போது பேரணப்பட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை. சுமார் வந்து ஒரு 1000 குடும்பத்து மேலே வந்து 7 வருஷத்துக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்கும் அந்த மக்கள் இரவு பகலாக பல போராட்டம்லாம் நடத்திக்கிறாங்க. இப்போ அந்த மக்களின் நிலை, இறுதி நிலை எப்படி இருக்குது? அதாவது இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ். நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் இது விஷயமா புரிய வைக்கணுன்றதுக்காக பொதுமக்களுக்கு வந்து அது புரியுற நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு சில பேர் ஒரு புதுசா இறங்கியிருக்காங்க. எப்படின்னாக்கா, அவங்களுடைய வாழ்வாதாரம் சரியா இருக்காது, சொத்து கித்து எதுவும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஏக்கரா கணக்குல இடம் இருக்குல்ல, அதை போய் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அதுல ஏதாவது ஒரு இடத்துல வக்புன்னு சொல்லி எதனா இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த வாரிசுதார் எங்கேயோ ஒரு பக்கம் மூலையில் உண்டு கிடப்பார், பெங்களூர்லயோ எங்கேயோ இருப்பார். அவரை போய் குளிப்பாட்டி பவுடர் கீட்டர் அடிச்சு தலையெல்லாம் சீ விட்டு பளிச்சுன்னு கூட்டின்னு வந்து இவரு தான் அந்த சொத்துக்கு வாரிசுதாருன்னு சொல்லிட்டு நேராக வக்புல போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முத்தோலியா மாறி இவங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு கூட்டம். ஆமா, கோலமா ஒரு கூட்டம் இப்படி சுத்திட்டு இருக்குது. அப்படி ஒரு கூட்டத்தினுடைய பார்வையில இந்த மக்களுடைய இடம் நல்லா பாருங்க, 1918 இருந்து அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சதே 47. அதுக்கப்புறம் இப்போ 77 வருஷத்துக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே 1918 இருந்து இவங்க பட்டா இடமா விற்பனைக்குரிய இடமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பதிவு செய்யறாங்க, பணம் வாங்குறாங்க, இடம் மாறுது, கை மாறுது, எல்லாம் மாறிட்டே இருக்குது. இப்போ கரெக்டா 2019 யாருக்கு அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னு தெரியல. ஒரு லெட்ரு வக்புல இருந்து ஒரு எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு லெட்ரு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? பதிவுத்துறையோட வேலை என்னன்னா, இந்த லெட்ரு நீ கொடுத்துருக்கீல்ல, எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்கிற, ஆதாரத்தை கொடுன்னு கேட்டிருக்கணும். ஆமா, ஆனா பொதுவாகவே இந்த நம்ம நாட்டில் நீங்க காவல்துறையிட்ட போவீங்க, கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லிட்டு போவீங்க. போன உடனே காவல் நிலையத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, உங்க ஜமாத்தில் முடிச்சுக்கோங்க, உங்க ஜமாத்தில் போய் முடிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உடனே சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் சொல்லி பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி பதிவுத்துறை இது மிகப்பெரிய ஒரு நிர்வாகம், இஸ்லாமிய நிர்வாகம். நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம போஸ்டிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதிவு நிற்க வச்சுட்டான். வேற எந்த விசாரணையும் பண்ணலாம், பதிவு நிற்க வச்சுட்டான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்களை நான் இதுல இருந்து ரிலீஃப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் மாஃபியா கேங் ஒன்று இறங்கி நீங்க தாராளமா அந்த மக்கள்கிட்டே விசாரிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. 400 வீட்டுக்கு குறைஞ்சது என் கணக்குக்கு போட்டு பாருங்க, 4 கோடி ரூபாய் வருமானம் பார்க்க போன இடத்துல அந்த வருமானமே இல்லாம பண்ணினது எங்களுடைய மக்களுடைய போராட்டம். அப்போ 4 கோடி ரூபாய் இழந்தவனுக்கு ஆத்திரம் இருக்கு தானே செய்யும். அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடுகள் தான் இது. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நாங்கள் போராட்டம் இறங்கினால, களத்தில் இறங்கினால அரசு அதிகாரிகள், ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் வாய்மொழியாகவும் அது இல்லாமல் ஆதாரத்தையும் தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க தலைமைக்கு அனுப்பின நேரம் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இதில் அதிகாரிகளுடைய கவனம் கொஞ்சம் திரும்பாமல் இருக்குது. அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அரசு அதிகாரிகளும் சரி, ஒட்டுமொத்த அனைத்து அரசு நிர்வாகங்களும் இவர்கள் தனியார் இடம், இவர்களுக்கு உரிமைப்பட்ட இடத்துல தான் இருக்காங்கன்னு தெளிவாக அந்த மக்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருக்கு, நான் கூட்டு போகக்கூடிய அந்த முகலாவனுடைய பெரியோர்கள் ஜமாத்தார்கள் முன்னிலேயே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இது உங்கள் இடம் தான். அந்த 7 வருஷமா இந்த மக்களுக்கு அந்த எந்த அரசாங்கம் வந்து உதவி பண்ண வரும். அதாவது அரசுங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களை ஒருத்தன் தாக்கிறான், நீங்கள் அடிபட்டுறீங்க, நேராக போய் காவல் நிலையத்தில் போய் நிற்கிறீங்க, என்ன ஒருத்தர் அடிச்சுட்டாங்கிறீங்க, எடுத்த உடனே கூப்பிட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு உடனே எந்த அரசும் செஞ்சுட்டாக்கா அது நம்ம அந்த அரசை வந்து நம்ம தாங்குவோம். நம்மளுடைய அரசு சட்டம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்மளுடைய சட்டத்தில் போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நம்ம சவுதி சட்டத்தில் இல்லை, திருட்டவனுக்கு கை வெட்டணும், கற்பழிச்சவனுக்கு கல்லால் அடிச்சு கொள்ளுங்கிற சட்டத்தில் இல்லை. இந்திய நாட்டு சட்டம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மக்கள்கிட்ட நிறைய பேர் பணம் பார்க்கலான்னு நிறைய பேர் விளையாண்டு பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, இவங்க பத்திரத்தோடு சேர்த்து அவங்களுடைய உண்மையான வகுப்பு பத்திரத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த கடன் பிரச்சனை தான் அந்த பகுதி மக்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே நீங்கள் அந்த ஏரியா மொத்தம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு புர்கா ஒரு 5 வருஷம் 6 வருஷமா போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு புர்கா கூட வாங்க முடியாத ஏழை மக்கள், கிழிஞ்ச பனின்னு பீடி சுற்றி பொழைச்சிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு பெருங்கூட்டமாக இருக்காங்க. 1-2 பேர் வீடு 2 அடுக்கு பில்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்க்குறாங்களே தவிர
பாதிக்கப்பட்ட இந்த மக்களை பார்க்கல. இதில் இன்னொரு நான் கருத்து பதிவு பண்ண சொல்கிறேன். இந்த நம்ம சகோதரர்கள் பெரும்பாலும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு வக்ஃபு இடம் இருக்குன்னா அதை வந்து இந்து சகோதரர்கள் கைப்பற்றுனா அவங்ககிட்ட போய் சமரசம் பேசி அவங்க கைப்பற்றின வரைக்கும் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு காம்பவுண்ட் போடுறாங்க, சோறு எழுப்புறாங்க, வேலி எழுப்புறாங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கனால எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள்னா மட்டும் ஏன் வஞ்சிக்கிறாங்க? இஸ்லாமிய சகோதரர்கள்னா மட்டும் அவங்கள இடித்து தள்ளி அவங்கள வெளியே தள்ளணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இவங்களுடைய இடத்துல அத்தனை வீடு இடித்து தள்ளிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி அதுக்கு முத்தோலி ஆக்கணும்னு சொல்லி 2 நபர்கள் பெரும் முயற்சியில் இருக்கிறாங்க. அது அந்த மக்களுக்கும் தெரியும். வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம அமைதி காத்துட்ருக்கோம். இப்போ அடுத்த கட்ட போராட்டம் ஏதாவது வந்து அந்த மக்களுக்காக உங்கள் சார்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்க ஆட்சி வந்து ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வந்திருக்க ஆட்சியினுடைய கவனத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து அதை கவனிக்காமல் விட்டாங்க, அவங்க இந்த மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா தான் நம்ம போராட்ட காலத்தில் இறங்குறதுக்கு. இப்போ அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சிஎம்ஐ பார்க்கக்கூடிய அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அவர்கிட்ட. ஏன்னாக்கா இது மக்கள் விஷயமா சந்திக்கும் போது, இப்போ நான் போனால் சந்திச்சுட்டு வரேங்கிறது வேற விஷயம். மக்கள் விஷயமா சந்திக்கும் போது அதனுடைய ஃபைல்களோட முறையோட போகணுங்கிறதுக்காக அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி பார்த்தா ஒரு 1000 குடும்பம் இருக்குது. 1000 குடும்ப மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு சிலர் மட்டுமே வந்து அதுக்கு குரல் கொடுக்குறாங்க. பேரளமற்ற வந்து அனைத்து ஜமாத்தி இருக்குது, அமைப்பு இருக்குது, இயக்கம் இருக்குது, அங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்க சமீபத்தில் அனைத்து கூட்டமைப்பு ஜமாத்துடைய போராட்டம் வக்ஃபு இது நடந்துச்சு. வக்ஃபு போராட்டம் பெரிய அளவில் ஸ்டேட் பேங்க் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் கூப்பிட்றாங்க. நம்ம வக்ஃபு சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கைப்பற்ற பார்க்குது, நம்ம வக்ஃபு சைடுக்குள்ள வந்து அந்நிய ஆட்களை உள்ள சேர்த்த பார்க்குறாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மக்களையும் தான் போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நியாயப்படி பார்த்தா அந்த ஜமாத்தும் பொறுப்பு எடுத்து பதில் சொல்லியிருக்கணும், இல்லை எதனா ஒரு ஆதரவு கொடுத்துருக்கணும், இல்லை சமூக ஆர்வலர்கள் யாராவது அந்த மக்களுக்கு ஆதரவாக இறங்கியிருக்கணும். ஏன் இறங்கலை அப்படின்னாக்கா, அவங்களையும் வந்து நாங்கள் ஒரு வகையில் குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இப்படி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ள வந்து நீ டாக்டர், ஒரு படத்தில் சொல்லுவாங்க நீ டாக்டர்னு சொல்லி அவங்க மனசில் யாரோ பதிவு வச்சுட்டாங்க. அது மாதிரி இது வக்ஃபு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. வக்ஃபு இடத்துக்கு நம்ம என்னத்துக்கு பாவத்துக்கு போகணும். ஆனால் அவங்களுக்கு தெளிவு கொடுக்குறது இன்னைக்கு சமூக ஆர்வலர் சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்ம எல்லாம் சமூக ஆர்வலர் எல்லாம் ஒன்றிணைந்து ரோட்டுக்கு வந்து அந்த மக்களுக்காக இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதன் மூலமாக இப்போ அனைவர் வாயிலும் இல்லை அந்த மக்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அந்த மக்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது எல்லாமே கூட்டத்தை சேர்ந்தா அதை அரசியலாக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு உங்க சார்பாக அந்த பொதுமக்கள் சார்பாக வைக்கும் கோரிக்கை, நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி பல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த இடத்துல போட்டுட்டு அது சரியான ஒரு தீர்வு கிடைக்காம இந்த மாதிரி ஊழல் பெருவாளிகள், நடுவில் விளையாடக்கூடிய இடைத்தரகர்கள், இவங்க மூலமாக அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக இதில் கவனம் செலுத்தி, முக்கியமாக ஏரிக்குத்தி 46 மக்கள் இன்னும் நிறைய பேர் இறந்து போகாமல் அவங்கள சீக்கிரமே காப்பாற்றி அந்த ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு. ஏன்னாக்கா இது நிரூபிச்சாச்சு, அரசு அதிகாரிகளை நிரூபிச்சிட்டாங்க இது வந்து தனியார் இடம்னு சொல்லி. அதை தீர்வு சொல்கிறதுக்கு காலதாமதம் பண்ணாமல் அவங்களுக்கு போராட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு மனநிலை வராத அளவுக்கு உடனே அரசு கவனத்தில் வரணும்னு சொல்லி நான் அதிகாரிகளையும் தமிழக அரசையும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அருமையான பேட்டி தந்ததுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த வியாக்கத்தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த ஊரில் எவ்வளவோ மக்கள் அவங்களுடைய குரல் அரசுக்கு எதிரொலிக்கணும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதில் முக்கியமான ஒரு இந்தியா நாட்டின் ஒரு தூணான பத்திரிகை துறை, அந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலை நீங்கள் அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிற சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை நாங்கள் எங்கள் மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.